மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மாயை கவுனு. ஒரு ஊர்ல சாந்திங்கிற பொண்ணு இருக்கா. சாந்தியோட அம்மா அப்பா சாந்தி சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அவ அவங்களோட அப்பத்தா கிட்ட இருந்து படிச்சிட்டு இருந்தா. சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. யாரு வந்து உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு வைப்பா. அதனாலதான் ஊர்ல எல்லாருக்குமே சாந்தின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சாந்தி காலேஜுக்கு போய் திரும்பி வரும்போது மெதுவா மழை தூர ஆரம்பிச்சது. அந்த மழைய பார்த்து, அட மழை தூரிட்டு இருக்கே, இப்ப எப்படி? தினமும் போற வழியில போனா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள முழுசா நனைஞ்சிருவேன். பார்த்தா மழை அதிகமாகும் போல தோணுதே. ஒரு வேலை பண்ணலாம், காட்டுக்குள்ள இருக்க ஷார்ட்கட்ல போகுவோம், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு தினமும் போகிற வழியில இல்லாம காட்டு வழியா வீட்டுக்கு போறான். அது அடர்ந்த காடு. அந்த காட்டு வழியா 2-3 தடவை சாந்தி அவங்க அப்பத்தா கூட வீட்டுக்கு போனான். இப்போ அதே வழியா போயிட்டு இருக்கா. போக போக சாந்திக்கு அந்த காடு ரொம்ப பிடிச்சு போச்சு. பறவைக பறக்கிறதும் முயல் குட்டி ஓடுறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி எந்த பயமும் இல்லாம போயிட்டு இருந்த சாந்திக்கு சடனா யாரோ கத்திக்கிட்டு இருந்தது கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னும் கத்துற குரல் கேட்ட உடனே சாந்தி ரொம்ப பயந்துட்டா. பயந்துகிட்டே அந்த குரல் கேட்ட பக்கமா போயிட்டு இருந்தா. அப்படி அவ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு மரத்துக்கு கீழே யாரோ ஒரு மாயக்காரி ஒரு வாலிபனை மரத்துக்கு கீழே தொங்கி போட்டு அவனோட தலைக்கையில பெரிய பள்ளமும் நோண்டி இருந்துச்சு. என்னடா மந்திரம் படிச்சிட்டு இருக்கேன்னு என்னையே இந்த ராஜ்யத்தை விட்டு விரட்ட பாத்தியே, இப்ப பாத்தியா உன் கதி என்னாச்சுன்னு? இப்ப என் கையில இருக்கிற இந்த மந்திர பொருளால உன் காலுக்கு கட்டின கயிறை அறுத்துடுறேன். அப்போ நீ இந்த பள்ளத்துல தலைகீழா விழுந்து மண்டை தெரிச்சு சாவு. வேணாம், என்ன விட்டு, வேணாம், என்ன விட்டு. விட்டுடுறேன்னு தாண்டா நானும் சொல்றேன். இன்னும் சத்தமா சிரிச்சிட்டு இருந்தா. இத எல்லாத்துமே ஒரு மரத்துக்கிட்ட மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்தா சாந்தி. அடக்கடவுளே, இவரை இந்த ராட்சசி கொன்றுவா போலியே. அவரை எப்படியாச்சு காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது, என்ன செய்யறது நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாந்திக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே மெதுவா அடி மேல அடி வச்சுக்கிட்டே மந்திரக்காரி பின்னாடி போய் அவ கையில இருக்கிற மந்திர பொருளை புனிங்கிக்கிட்டா. அவளை அப்படியே அந்த பள்ளத்துல நெட்டிட்டா. மந்திரக்காரி பள்ளத்துல விழுந்து, ஏய் யாரே நீ, என்னையே பள்ளத்துல நெட்டுறியா? உன் கதைய முடிக்கிற. என் கதைய முடிக்கணும்னா முதல்ல நீ இதுல இருந்து வெளியே வரணும்ல. அது நடக்கிற கதை கிடையாது, அங்கே இரு. இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்க அவரை பார்த்து, இப்ப இவரை எப்படி கீழே இருக்கிறது? இந்த மந்திர பொருளை வச்சு இறக்கிடுறேன் நினைச்சுக்கிட்டு அந்த மந்திர பொருளை அவர் பக்கம் காமிச்சு அவரோட கட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு என் முன்னாடி வழக்கம் போல நிக்கணும் என்ன சொன்னாங்க. இன்னும் சொன்னா. அவ அப்படி சொன்னதுமே அந்த பையன் சாந்தி முன்னாடி வந்து நின்னான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா என் உயிரை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் பக்கத்து ஒரு ஜமீன்தாரோட பையன். என் பேரு சாமி. அப்படியா? சரி சரி வாங்க போவோம். இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது இன்னும் சொல்லிக்கிட்டு 2 பேருமே சீக்கிரமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி கிட்டத்தட்ட காட்டை தாண்டிட்டாங்க. சாமி சாந்திய பாத்துக்கிட்டே, நான் யாருன்னு தெரியாதப்பயே நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. என் வாழ்க்கை முழுசும் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா என்ன நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா இன்னும் கேட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டதுமே சாந்தி வெக்கப்பட்டுக்கிட்டே, அது என்ன சடனா? வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சடனா தாங்க நடக்கும். அதான் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களை இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னும் சொன்னதுமே சாந்தி வெக்கப்பட்டுக்கிட்டே சரின்னு சொன்னா. அப்படி சாமி சாந்திய அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் அவங்க அம்மா அப்பாக்கு நடந்ததெல்லாம் சொல்லி சாந்தியோட தன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான். எல்லாரும் கல்யாண ஏற்பாட்டுல இருக்காங்க. சாந்தியோட அப்பத்தா தான் பேத்தியோட கல்யாணம் ரொம்ப அசத்தலா நடக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாருமே அவங்கவங்க வேலையில இருக்கும்போது சாந்தி அவளோட ரூம்ல கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரெடி ஆயிட்டு இருந்தா. அப்படி கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும்போது அவளோட முகம் மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள பள்ளத்துல நெட்டி விட்டா அந்த மந்திரக்காரி முகமும் தெரிஞ்சது. அந்த முகத்தை பார்த்து சாந்தி பயத்துல பின்னாடி திரும்பி பார்த்தா. எவ்ளோ தைரியம் இருந்தா என் கையில இருந்து என் மந்திர பொருளை புனிங்கிக்கிட்டு என்னைய பள்ளத்துல நெட்டுவ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு என் கல்யாணம், என்ன எதுவும் பண்ணாத, என்ன மன்னிச்சிடு. மன்னிக்கிறவளா இருந்தா இவ்ளோ தூரம் எதுக்கடி வர? உன்னை விடவே மாட்டேன். இன்னும் அவளோட கையில இருக்கிற மந்திர பொருளை சாந்தி பக்கமா காமிச்சா.
அப்படி காமிச்ச உடனே 2 பேரும் அங்கிருந்து மாயமாயி இதுக்கு முன்னாடி சாமிய எங்க தொங்க போட்டாலோ அந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்ப சாந்திய அதே மரத்துக்கு கட்டி போட்டு, உன்னை இப்பயே என் சக்திய வச்சு சாம்பலாக்குறேன், என்ன மன்னிச்சிடு. அப்படி நீ ஒரு மனுஷனை கொல்ல பார்க்கும்போது என்னால பார்க்க முடியலன்னா கண்ணை மூடிட்டு போக வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ரொம்ப நாளா காத்திருந்து அவனோட சாவுக்கு முகூர்த்தம் வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்து கெடுத்து விட்டுட்ட. அப்படியேப்பட்ட உன்னை உயிரோட எப்படி விடுவேன் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஏதோ மந்திரம் படிச்சுட்டு இருந்தாங்க. சாந்தி பயந்துகிட்டே கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தா. கடவுளே, என்ன காப்பாத்து கடவுளே, நீ தான் இந்த ராட்சசி கிட்ட இருந்து எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும். இன்னும் அழுதுகிட்டே கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தா. சாந்தி அப்படி அழுதுகிட்டே கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு தேவதை சாந்தி வேண்டுதலை கேட்டு அங்க வந்து, நில்லு, அவங்கள விட்டுடு. ஓ, நீயா? விட்டுடுன்னு சொன்ன உடனே எப்படி விட்டுடுவேன்னு நினைச்ச? அவளை பலி கொடுக்க போறேன். இது வரைக்கும் நீ பண்ண பாவம் எல்லாம் போதும். அந்த அப்பாவி பொண்ண விட்டுடு. மரியாதையா உன் வழியில நீ போ. உன் கூட வாதிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. அவளை விடலன்னா நானும் இங்க இருந்து போகவே மாட்டேன். அப்படியா? அப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அவளோட கையில இருக்கிற மந்திர பொருளால அந்த தேவதைய அடிச்சா. தேவதை ரொம்ப தூரத்துல போய் விழுந்தாங்க. எப்படி இருக்கு என்னோட மந்திர ஆடி? சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தேவதை எந்திரிச்சு கோவமா அந்த மந்திரக்காரிய பார்த்து, அந்த மந்திரக்காரி மேல தேவதை அவங்க கிட்ட இருக்கிற சக்திய பயன்படுத்தினாங்க. தேவதை கிட்ட இருக்கிற மந்திர பொருளால வந்த வெளிச்சத்தால மந்திரக்காரி சாம்பல் ஆயிட்டா. மந்திரக்காரி செத்த உடனே சாந்திய கட்டி வச்சிருந்த கட்டும் அவுந்துக்குச்சு. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நீ அடுத்தவங்களுக்கு பண்ண உதவி முன்னாடி இது ரொம்ப சின்ன விஷயம். இன்னைக்கு என் கல்யாணம். எங்க ஆட்கள்லாம் எனக்காக தேடிட்டு இருப்பாங்க. உடனே நான் இப்ப எப்படி அங்க போறது? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நான் உனக்கு ஒரு மேஜிக்கல் கவுன் தரேன். அத போட்டுக்கிட்டு நீ எதை நினைச்சா அது நடக்கும். உண்மையாவா? ஆமா. நீ எல்லாருக்கும் செய்யற உதவிக்காக உனக்கு கொடுக்கும் பரிசா நினைச்சுக்கோ. அப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். நான் இப்போ வேலையா போகிறேன், என்னால வர முடியாது. இந்த கவுனை போட்டுக்கோ. கண்ணை மூடிட்டு நான் வீட்ல இருக்கணும்னு நினைச்சுக்கோ. கண்ணை திறக்கிறதுக்குள்ள வீட்ல இருப்ப. கவுனை கொடுத்துட்டு மாயமாயிட்டாங்க. சாந்தி அந்த கவுனை போட்டுக்கிட்டு தேவதூத சொன்ன மாதிரியே நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலோ அதே கண்ணாடி முன்னாடி இருக்கா. அப்படி சாந்தி மந்திரக்காரி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டா. சாமியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் ஆன 2 நாளுக்கு அப்புறமா கல்யாண நாள் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விவரமா சாமிக்கு சொன்னா. எல்லாத்தையும் கேட்ட சாமி, நிஜமாவே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதுவும் நீங்க எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னாரு. அத கேட்ட சாந்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து 2 பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமா அவங்களோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க.